வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம லார்ட் மார்க்ஸ்மேன் அண்ட் வேனாடிஸ் எபிசோட் 2 பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஈரோட கண்ட்ரியை கேப்சர் பண்ணுறதுக்காக டியூக் அவன் பையன்கிட்ட 3000 சோல்ஜர்ஸை கொடுக்குறான். ஆல்சோ 2 டிராகனையும் அனுப்பி வைக்கிறான். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ அவனோட கண்ட்ரியை காப்பாற்றுறதுக்காக கிளம்ப போது கரெக்டாக எலன் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆல்ரெடி நான் தான் உன்னை பிடிச்சி இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கேன். இப்போ என்கிட்ட என்ன தப்பிச்சு போகவா நீ பார்க்குறேன்னு? நான் ஒன்று தப்பிச்சு போகலாம் ட்ரை பண்ணலை. என்னோட நாட்டை காப்பாற்றுறதுக்காக தான் போகிறேன். என்னோட வேலையை செஞ்சு முடிச்சதும் நானே திரும்பி வரேன்னு சொல்ல இவங்க அந்த விஷயத்தை ஏற்றுக்க மறுக்கிறாங்க. ஓகேப்பா, போகிறதுன்னு முடிவெடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு உன்னோட பிளானை பற்றி சொல்லு. 3000 சோல்ஜர்ஸை நீ தனியால் எப்படி சமாளிக்க போகிறேன்னு கேட்க நம்ம ஹீரோ என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கான். என்கிட்ட பிளான் எல்லாம் ஒன்றும் இல்லை, பட் இந்த இடத்துல என்னால் சும்மா உட்காந்து இருக்க முடியாது. அங்கே போய் நான் ஏதாவது பண்ணிக்கிறேன், ப்ளீஸ் இந்த இடத்த விட்டு போக என்ன அலோவ் பண்ணுங்கன்னு கேட்க டக்குன்னு அவங்களோட கத்தி எடுத்து நம்ம ஹீரோட கண்ணு முன்னாடி நீட்டிட்டாங்க. நீ சாவை தேடி போகணுன்னு ஆசைப்படுற, அதுக்கே அங்கே போய் சாகிற, பேசாமல் என்னோட கையில் இங்கேயே நீ செத்து போகணும். நம்ம ஹீரோ இங்கேருந்து போகிறதுக்கான வழியை எலன் பிளாக் பண்ணிட்டாங்க, பட் அவனை அட்டாக் பண்ணலை. ஸோ இவங்க எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்கன்னு யோசிச்சு அவங்ககிட்டே உதவி கேட்குறான். நீங்கள் சொன்னது கரெக்டு தான், தனியாலாம் சண்டை போட்டு என்னால் அந்த ஆர்மி எதிர்த்து ஒன்றுமே பண்ண முடியாது, பட் நீங்கள் எனக்கு உதவி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த வாரில் நம்ம ஜெயிக்கலான்னு. பாய்புல பட்டுன்னு இப்படி சொன்னதை பார்த்ததும் எல்லாரும் ஆச்சரியமாயிட்டாங்க. நம்மளே இவனை பிடிச்சி கொண்டு வந்திருக்கோம், இவன் என்னப்பா நம்மகிட்டே உதவி கேட்குறான்னு. ஓகேப்பா, உனக்கு உதவி பண்ணதில் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, பட் அதுக்கப்புறம் உங்களோட ஒட்டுமொத்த நாட்டையுமே என்கிட்ட தான் ஒப்படைக்கணும்னு கேட்க நம்ம ஹீரோ தாராளமாக அக்செப்ட் பண்ணிட்டான். என்னோட மக்களுக்கு உங்களால் எந்த விதமான ஆபத்தும் வரலன்னா அதுவே எனக்கு போதுன்னு. அவ்வளோதான், பேச வேண்டிய முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணியாச்சுன்னா உங்களோட ஒட்டுமொத்த ஆர்மியுமே கூட்டிட்டு பேட்டலுக்கு இப்போ கிளம்பிட்டாங்க. எலன் அண்ட் லீமா 2 பேரும் நம்ம ஹீரோ மேலே ஒரு சின்ன பெட்டு வச்சிருக்காங்க. கண்டிப்பாக இவனை நம்மளோட ஆர்மியில் சேர்க்க போகிறேன்னு எல்லாம் சொன்னாங்க, பட் அந்த விஷயத்தில் அவங்க தோற்று போயிட்டாங்க. அதே மாதிரி லீமா சொன்ன விஷயம், உங்களோட புடியிலேருந்து அவன் எஸ்கேப் ஆகுறதுக்காக ஒரு ஆர்ச்சரி போட்டிக்கு உங்களை கூப்பிடுவான்னு, பட் நம்ம ஹீரோ அதையும் பண்ணலை. ஸோ ஆப்வியஸாக இவங்க 2 பேருமே இந்த பெட்டில் தோற்று போயிட்டாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். பயப்புள்ளைகிட்ட போட்டுக்கிறதுக்கு சுத்தமாக எந்த விதமான ஆர்மரும் இல்லை. ஆல்சோ அவனோட தலைமுடியெல்லாம் கண்ணா பின்னாடி கலைஞ்சிருக்கு. இந்த வாரில் நீ ஒரு கமாண்டராக போக போன்னு இவங்க 2 பேரும் சேர்ந்து அவனுக்கு தலை சீவி விடுறாங்க. நம்மளாம் குட்டி பையனாக இருக்க போது தலை ஃபுல்லாமே எண்ணெய் தடவி பக்காவாக பகுடு எடுத்து நம்ம அம்மா தலை சீவி விட்டு ஸ்கூலுக்கு அனுப்புவாங்களா, அந்த மாதிரி இவனை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன தான் இவங்க பண்ணாலும் நம்ம ஹீரோட தலைமுடி பேச்சே கேட்காம அட்டம் பிடிச்சி கலைஞ்சி போகுது. இன்னொரு பக்கம் சியோன் அவனோட ஆர்மி அண்ட் டிராகன்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிட்டு நம்ம ஈரோட நாட்டு பக்கத்தில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்கான். இந்த நாட்டோட அடுத்த ராஜாவாகிறதுக்கான போட்டி எனக்கும் மேக்ஸுக்குள்ளே இருக்குது. ஸோ வருங்காலத்தில் எப்படி பார்த்தாலும் எங்களுக்குள்ள அந்த கிங்டம்காக ஒரு பெரிய பேட்டிலே நடக்க போகுது. அதனால தான் அட்டாக் பண்ணுறதுக்காக என்னோட ஆர்மி அனுப்பியிருக்கு. அந்த இடத்துக்கு 3000 சோல்ஜர்ஸை அனுப்புறதே ரொம்ப அதிகம். பத்தாததுக்கு நான் 2 டிராகனை கூட அனுப்பியிருக்கேன்னா அதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. நம்மளோட பவர் என்னென்னு அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும். ஆல்சோ எனக்கு அப்புறம் எல்லாத்தையுமே என்னோட பையன் தான் பார்த்துக்க போகிறான். ஸோ அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் தான் டிராகனி அவன் கூட நான் அனுப்பியிருக்கேன். ஆர்மி அட்டாக் பண்ண போகிற விஷயம் நேற்றே இவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறதுக்காக நேற்று ஒருத்தர் ஒரு ஊருக்கு கிளம்பிட்டாரு. அதே நேரத்தில் ஊரில் இருக்க மக்கள் எல்லாருமே சேஃபான இடத்துக்கு இவங்க கொண்டு போகிறாங்க. சின்ன பசங்க, வயசானவங்க, லேடிஸ் எல்லாருமே டெம்பிள்குள்ளே பாதுகாப்பாக இருக்காங்க. டெம்பிளை இவங்க அட்டாக் பண்ண மாட்டாங்க. காரணம் டெம்பிள் கண்ட்ரி ஃபுல்லாமே ஒரு காமனான விஷயம். அதையும் மீறி இவங்க அட்டாக் பண்ணால் இந்த நாடு இவங்களுக்கு எதிராக மாறிடும். அதே நேரத்தில் மற்றவங்க எல்லாருமே காட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிருக்காங்க. இதுதான் இப்போதைக்கு பிளானு. டிட்டா மட்டும் பேலஸ்லேயே இருக்கா. காரணம் நம்ம ஹீரோ திரும்பி வரப்போது அவனை ப்ராப்பராக வரவேற்கணும்னு நினைக்கிறா. நம்ம ஹீரோ டெய்லி காலைல ஏஞ்சதுக்கப்புறமா அவனோட ஃபேமிலி பவு கிட்ட ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவன் சாப்பிடுவான். வார்க்கு போகிறதுக்கு முன்னாடி நாள் கூட இதே தான் பண்ணால். என்னோட அப்பா இறந்து போய் 2 வருஷம் ஆகுது, நீ கூட இருக்கனால தான் என்னால் எல்லா விஷயத்தையுமே மேனேஜ் பண்ண முடியுதுன்னு டிட்டாக்கு தேங்க்ஸ் சொல்கிறான். நார்மலாக நீங்கள் இப்படிலாம் பேச மாட்டீங்க, எதுக்காக இன்றைக்கி வித்தியாசமாக நடந்துக்கிறீங்கன்னு கேட்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. ஆல்சோ வாருக்கு நான் போகிறேன், நீ ஒன்று நினச்சி பெருசாக கவலைலாம் பட வேணாம். நான் பின்னாடியிலேருந்து தான் சண்டை போட போகிறேன். ஸோ எனக்கு ஒன்றும் டேமேஜெல்லாம் பெருசாக ஏற்படாது. நான் வாரில் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னு ராஜா சொல்லிட்டாரு. ஸோ அந்த விஷயத்தை என்னால் மறுக்க முடியாது. ஆல்சோ நம்ம ஆர்மியில் மொத்தமாக 25,000 பேர் இருக்காங்க. நீ எதை பற்றியும் கவலைப்பட வேணாம், கண்டிப்பாக நான் திரும்பி வருவேன்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு போக அதுக்கப்புறம் தான் எலன் கிட்ட அவன் மாட்டிக்கிட்டான். நெக்ஸ்ட் ஜியான் அவனோட ஆர்மியை கூட்டிகிட்டு வந்துட்டான். ஊருக்கு வெளியில் அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்க போது சோல்ஜர்ஸ் எல்லாருமே உள்ளே போய் இருக்கிற பொக்கிஷங்கள், காசு எல்லாத்தையுமே ஆட்டியை போட்டு ஊரை டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. டிராகன்ஸை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அவனோட அப்பா அருண் ஸ்ட்ரிக்டாக சொல்லி அனுப்பிட்டாரு. ஊருக்குள்ளே சண்டை போடுறதுக்காக நம்ம இன்னும் டிராகன்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கலன்னு. அப்புறம் எதுக்காக இந்த டிராகன்ஸை நான் கூட கொண்டு போகணுன்னு கேட்க, பயத்தை ஏற்படுத்த தான். நம்மளோட பவரை பற்றி அவங்களுக்கு புரிய வரணும். நம்ம நினச்சா எப்போ எதை வேணால் அழிக்க முடியும்னு அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். அதுக்காக தான் இந்த டிராகன்ஸை நீ கூட கூட்டிகிட்டு போகணும். நெக்ஸ்ட்டு ஊருக்குள்ளே போன சோல்ஜர்ஸால் மக்கள் யாருமே கண்டுபிடிக்க முடியல. நிறைய பேர் டெம்பிள்குள்ளே மறைஞ்சிருக்காங்க. அதே நேரத்தில் மற்றவங்க எல்லாருமே காட்டுக்குள்ளே போய் மறைஞ்சிக்கிட்டாங்க. வர விஷயம் தெரிஞ்சு முன்னாடி ஓடி போயிட்டாங்கன்னு ஜியோன் செம்ம டென்ஷன் ஆகிட்டான். டெம்பிளில் இருக்கவங்கள நம்மளால் அட்டாக் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணலான்னு யோசிக்க அப்போ தான் நம்ம ஹீரோட பேலஸை பார்த்து அந்த இடத்துக்கு இவன் மட்டும் தனியாக போகிறான்.
பேலஸ்குள்ளே டீட்டா மட்டும் தனியாக இருக்கா. நம்ம ஹீரோ வந்ததும் அவங்ககிட்ட கொடுக்கறதுக்காக ஃபேமிலி பவ்வை பாதுகாத்துக்கிட்டு இருக்கா. ஜியோன் பைபிளில் உள்ள வந்து கண்ணில் பற எல்லாத்தையுமே கண்ணா பின்னான்னு உடைக்க ஆரம்பிக்க டீட்டா இப்போ அவனை வெளியில் போக சொல்கிறான். நான் யாருன்னு தெரிஞ்சு கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாமல் என் முன்னாடி சத்தம் போட்டு பேசுறியான்னு இவனோட கத்தி எடுத்து அவளோட ட்ரெஸ்ஸை கிழிக்க ஆரம்பிக்கிறான். கீழே விழுந்த டீட்டாவை பார்த்து ஓடி போறியா இல்லைனா உன்னோட காலை உடைக்குமான்னு கேட்க டக்குன்னு பக்கத்தில் இருக்க ட்ராவில் இருக்க கத்தி எடுத்து இவனை அட்டாக் பண்ணலான்னு பார்க்க அசால்ட்டாக அந்த அட்டாக்கை பிளாக் பண்ணிட்டான். பயத்தில் டீட்டா நம்ம ஹீரோட பேரை சொல்லிக்கிட்டு இருக்க, ஒரு மெய்டாக இருக்க போது கூட உனக்கு அவன் மேலே காதல் இருக்கா, ஒன்றும் கவலைப்பட வேணா, அவங்க 2 பேரையும் நான் ஒன்றா சேர்த்து வைக்கிறேன். எல்லாம் நீ இவனை பிடிச்சிட்டு போய் உங்ககிட்ட காசு கேட்டால் அந்த காசை உங்களால் கொடுக்க முடியல, இந்நேரம் அவனை அடிமையாக விற்றுருப்பா, நானும் அதே மாதிரி உன்னை பிடிச்சிட்டு போய் அடிமையாக விற்றுறேன். ஒரு வேளை லக்கு இருந்தால் நீங்கள் 2 பேரும் அடிமையாக இருக்க போது ஒன்றா மீட் பண்ணலான்னு அவளுக்கு எடுக்க ட்ரை பண்ணுறான். மேலே கை வைக்க வரப்போது டக்குன்னு இவனோட கையில் ஒரு அம்பு பாயுது. நம்ம ஹீரோவும் ஆர்மியை கூட்டிகிட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டான். கரெக்டாக இவனோட கையில் குறி வச்சு ஷூட் பண்ணியிருக்கான். டீட்டா உடனடியாக மேலேருந்து ஜம்ப் பண்ணு, நான் உன்னை பிடிக்கிறேன்னு சொல்ல நம்ம ஹீரோட பேச்சை கேட்டு டீட்டாவும் அதே மாதிரி பில்டிங் மாடியிலேருந்து குதிச்சுட்டா. குதிரையில் வந்துகிட்டு இருக்க நம்ம ஹீரோ டீட்டாவை பிடிக்கலான்னு பார்க்க போது டக்குன்னு ஒரு சோல்ஜர் குறுக்கில் ஈட்டியை விட்டுட்டான். பேலன்ஸ் மிஸ் ஆகி குதிரையை நம்ம ஹீரோவும் கீழே விழுது. இன்னொரு பக்கம் டீட்டாவும் கீழே விழுந்துட்டு இருக்க போது கரெக்டாக இப்போ எல்லாம் அவங்க ஸ்வாடு மூலியமா விண்டு மேஜிக்கை யூஸ் பண்ணி இவங்க 3 பேரோட பேலன்ஸையும் கரெக்ட் பண்ணி சேஃபாக லேண்ட் பண்ண வச்சுட்டாங்க. இந்த ஸ்வாடோட பேர் அரிஃபர். இதால் விண்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு வார் மேடினால் மட்டும்தான் இந்த ஸ்வாடோட பவரை ஆக்சஸ் பண்ண முடியும். எல்லாருமே சேஃபான இடத்துக்கு போயிட்டாங்க. நீ மட்டும் எதுக்காக மேன்ஷனில் இருக்கேன்னு கேட்க, உங்களோட பவ்வை ஒப்படைக்கிறதுக்காக தான் நான் காத்துட்ருக்கேன்னு சொல்கிறா. எல்லாரையும் காப்பாற்றுறதுக்காக நீங்கள் திரும்பி வருவீங்க நான் நம்பினா, நீங்கள் வரப்போது உங்களுக்கான பொருளை உங்ககிட்ட ஒப்படைக்கிறதுக்காக தான் நான் இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நடந்த விஷயம்லாம் ரொம்பவே பயமாக இருந்துச்சுன்னு கண்ணீர் விட்டு கதறிட்டு இருக்க போது மறைஞ்சிட்டு இருக்க ஒரு சோல்ஜர் அம்பு மூலியமாக நம்ம டீட்டாவோட கதையை முடிக்கலான்னு பார்க்க முகத்துக்கிட்ட வரப்போது கரெக்டாக அதை கேப்சர் பண்ணி அப்படியே திரும்பி அவனோட கண்ணில் விட்டு கதையை முடிச்சிட்டான். ஆரோவை கேப்சர் பண்ண போது நம்ம ஹீரோட கையில் லைட்டாக அடிபட்டுடுச்சு. அப்படியே ஒரு துணி எடுத்து காயத்தில் கட்டிட்டு எல்லாருமே இப்போ பேட்டலுக்கு கிளம்பிட்டாங்க. ஆனால் நம்ம ஹீரோட பவ் இப்போ உடஞ்சிருக்கு. டக்குன்னு அதிகமாக ப்ரெஷர் கொடுக்க போது ஒரு கிராக் ஏற்பட்டுருக்கு. இதை பார்த்த டீட்டா ஃபேமிலி பவ்வை நம்ம ஹீரோ கிட்ட ஒப்படைக்கிறா. இதை யூஸ் பண்ண வேண்டியதுக்கான நேரம் இப்போ வந்துருக்குன்னு. கரெக்டான நேரம் வரப்போது இதை பயன்படுத்தினா அவங்க அப்பா கொடுத்த பிளாக் பவ் நம்ம ஹீரோவை தேடி இப்போ வந்திருக்கு. அதோட எபிசோட முடிவுக்கு வந்துடுச்சு. ஓகே மக்கள்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.